மொழிகளுள் உயர்ந்து விளங்கும் கலங்கரை விளக்கம் கருத்து புதையல். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அன்னை தமிழுக்கே. தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கும் நாகை மாவட்டத்தின் அத்தனை அதிகாரிகள், பொதுமக்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பூவென்ற உள்ளமாங்கே பொன்னென்ற எண்ணம் தேவர்க்கும் அரிதான திறமெல்லாம் படைத்த நா வெல்லும் நலம் நிறைந்த நடுவர் பெருந்தகைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பேச்சாளர் பெருமக்களையும் இனிது வணங்கி மகிழ்ந்து, நடுவர் அவர்களே, மிக அற்புதமான ஒரு தலைப்பு, இலக்கியங்கள் இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா. எண்ணணி வாதங்களை முன்வைப்பதற்கு முன்னதாக எதிரணியிலிருந்து வந்து சொன்னாரு, இலக்கியம் படிக்கிறது தான் இன்பத்தின் முதல் படியே அதுதான் சொன்னாரு. ஒரு கோவிலுக்கு போறோம், இறைவனை தரிசிக்க போறோம், முதல் படியிலே நின்னுட்டா இறைவனை பாத்திர முடியுமா? ஒரு ஏரோப்ளேன்ல ஏறி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம், அந்த முதல் படியிலே நின்னுட்டா நம்ம பயணம் சிறக்குமா? நம்மால பறக்க முடியுமா? நல்லா கேளுங்க. அதனாலதான் பாவேந்தர் சொன்னாரு, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலைப்படி, கடும்பகல் படி, மாலைப்படி, இரவு படி, அப்படியே பொருள் படும்படி, அகம்படி, புறம்படி, கற்கத்தான் வேண்டும் இப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படின்னு படிப்படியா உங்களை நகர்த்துக்கிட்டு போனாங்களே, அந்த இலக்கியங்கள் பின்பற்றி வாழ்வதற்காக மட்டும்தான் நடுவர் அவர்களே. கொஞ்சம் 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 பின்னாடி வாங்க. பிக்காசோவின் ஒரு அற்புதமான ஓவியம் போல, பீத்தோவனுடைய ஒரு அற்புதமான சிம்பனி இசையை போல, கியூபாவினுடைய புரட்சிகரமான ஒரு வரியை போல, கம்பனுடைய ஒரு செய்யுள், வள்ளுவனுடைய ஒரு குரல், பாரதியினுடைய ஒரு கவிதை, கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது என்றால், அதுதான் இலக்கியம் நமக்கு பின்பற்றி வாழும் வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது என்று அர்த்தம். ஒரு வெற்றியை எதுங்க தீர்மானிக்கும்? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு வாளின் கூர்மை தீர்மானிக்குமா? அல்ல அல்ல, நூலின் கூர்மைதான் ஒரு வெற்றியை தீர்மானிக்கும். இப்படிதான் கூர்மை இல்லை, நூலின் கூர்மை. இப்படிதான் வாழணும்னு கம்பனுடைய அற்புதமான இனிமை சுவைய நிறைய பாடல்கள்ல சொன்னாரு. அதே கம்பன் தான் சொன்னாரு, ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். ஒருவனுக்கு ஒரு தீனு வாழுற வழிமுறையை கற்றுக் கொடுத்த கம்பன் கொடுத்த அந்த ராமாயணத்தின் சுவை வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தது என்பதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் போய் கேட்டானாம், ஐயா, எனக்கு மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்காங்க, இப்படி எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்காங்க, ஆனா தமிழ் ஆசிரியர் உங்களை தான் எல்லாருக்கும் பிடிக்குது, உங்களை தான் ரொம்ப புத்திசாலின்னு சொல்றாங்க, நீங்க என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலியான்னு ஒரு மாணவன் கேட்கிறான். ஆசிரியர் சொன்னாராம், அப்படியே சொல்லலாம் அப்படின்ட்டு. நீ உங்களை புத்திசாலியா ஆக்கனது எது அப்படின்னு அந்த மாணவர் மறுபடியும் ஆசிரியர்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. நான் கற்ற கல்வியும் நான் பெற்ற இலக்கியமும் தான் என்னை இப்படி ஆளாக்கியதுன்னு அந்த தமிழ் ஆசிரியர் சொன்னாராம். மாணவன் மறுபடியும் ஒரு கேள்வி, உங்களுக்கும் எங்களுக்கும் அப்படி என்னங்கய்யா வித்தியாசம்? எங்களுக்கும் புத்தி இருக்கு, உங்களுக்கும் புத்தி இருக்கு. நான் ஒரு மனிதனை, ஒரு பொருளை மிகச்சரியாக புரிந்து கொள்ளும் பக்குவப்பட்டிருக்கிறேன்னு ஆசிரியர் சொன்னாராம். எனக்கும் அந்த பக்குவம் இருக்குன்னு மாணவன் விவாதிக்க, அதுக்கு ஆசிரியர் சொன்னாராம், என்னுடைய பக்குவம் எப்படி இருந்து தெரியுமா? ஒரு கூட்டு புழுவில் இருக்கும் வண்ணத்து பூச்சியை என்னால் பார்க்க முடியும், ஒரு முட்டையில் இருக்கும் பருந்தினை என்னால் பார்க்க முடியும், ஒரு விதையில் இருக்கும் விருட்சத்தை என்னால் பார்க்க முடியும், சுயநலமான ஒரு மனிதனுக்குள் இருக்கும் மகானை என்னால் பார்க்க முடியும்னு சொன்னாருன்னா, அதுதான் இலக்கியத்துல இன்பம் இன்பம் இன்பம்னு உட்கார்ந்துட்டு இருந்தா அடுத்த படிநிலை வாழ்க்கையில கிடைக்காதுங்க. தேன் பூச்சி தேனியை சேகரிக்கும், வயிறு ரொம்பற வரைக்கும், இனிமையில மயங்குற வரைக்கும் தேனை குடிச்சுக்கும். சரி, அதுதான் மயங்குற அளவுக்கு தேனை குடிச்சிடுதே, போதும்னு விடுதா? தேனி மீண்டும் 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 தேனியை சேகரிக்கும், தேனை சேகரிக்கும். ஏன் தெரியுமா? எதிர்காலத்திற்கான சேமிப்பிற்காக தேனி அந்த மயக்கத்திலேயே நின்று விடாமல் அடுத்து அடுத்து அடுத்துன்னு தேனை தேடி போயிட்டு இருக்குமா. இலக்கியத்தை நுகரும் வாசகனும் கூட தேனியை போலத்தான். குறைஞ்சபட்சம் இந்த குழந்தைகளுக்கான திருக்குறள், நல்ல நல்ல திருக்குறளை இந்த அரங்கம் பல பதிவு செய்தது. அந்த வகையில இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட நான் இப்ப உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல போறேன் அப்படின்னுலாம் நாங்க பின்பற்றி வாழும் கருத்துக்களை கூறலங்க. ஒரு நீங்க சொன்ன மாதிரி 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டின்னு சொல்ற மாதிரி ஒரு 3 குறளுங்க. இந்த உலகத்தை விட பெருசு என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை கேட்கும். மலையை விட பெருசு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஆர்வம் வரும்.
கடலை விட பெருசு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை தன் செவிகளை கொடுக்கும். அப்படி சொல்லி கொடுக்க வேண்டும். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதின்னு உலகத்தை விட பெருசு நேரம் அறிஞ்சு செய்யற உதவின்னு சொல்லி கொடுங்க. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலினும் பெரிது. எதிர்பாராம உதவி செய்யறாங்களா, அந்த நன்மை கடலை விட பெருசுன்னு சொல்லி கொடுங்க. அதுதான் இலக்கியம். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போனாலும் தன் நிலையிலிருந்து மாறாதவனுடைய தோற்றம் மலையை விட பெருசுன்னு சொல்லி கொடுத்தா 5 வயசு குழந்தைங்க கூட ஒரு இலக்கியத்தை உட்கார்ந்து கேட்கும். நடுவர் அவர்களே, அந்த நம்ம இலக்கியத்துடைய சாராம்சத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கும் நிறைய நம்மளுடைய சென்னை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் முகப்புல கூட பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் எழுதியிருப்பாங்க. அஞ்சல் முத்திரை அதற்காக வெளியிட்டாங்க. யுனெஸ்கோ பல மாநாடுகள்ல அதுதான் கருப்பொருளாக பேசப்பட்டது. இப்படி தமிழ் இலக்கியம் ஒன்று உலக அரங்கில் இன்றும் பிரதிபலிக்கப்படுகிறது என்றால் அதன் இனிமை சுவையை தாண்டி அது நமக்கு கொடுத்திருக்கும் அறிவு தேடல் தான் என்பதை கூறிக்கொண்டு, நடுவர் அவர்களே, நஞ்சு கொடுக்கும் கடைசி நிமிடம் வரை படித்துக் கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முக்தர். தூக்கு மேடைக்கு செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தவன் தான் மாவீரன் பகத்சிங். அறுவை சிகிச்சைக்கு அரை மணி நேரம் முன்பு வரை வாசித்துக் கொண்டிருந்தார் அறிஞர் அண்ணா. படுக்கும் இடம் கூட படிப்பகத்துக்கு அருகிலேயே அமைத்துக் கொண்டார் அண்ணல் அம்பேத்கர். ஒவ்வொரு பயணங்களின் போதும் ஒரு புத்தகங்களை துணை கொண்டு எடுத்து சென்றார் ஜவஹர்லால் நேரு. இப்படி படிப்பு மட்டும்தான், வாசிப்பு மட்டும்தான். வாசிப்பு சிலப்பதிகாரம் சொன்ன அந்த 3 அறங்கள், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு இன்னைக்கும் நம்ம மனசுல பசுமரத்தாணி போல ஒட்டி கொண்டிருக்கின்றது என்றால் இலக்கியம் மனிதனுக்கு பின்பற்றி வாழ்வதற்கான வழிமுறைகளில் சொல்வதற்காகவே என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.